OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய், வெல்கம் டு OPOS குக்பாட் கிரானிக்கல். என்னோட பேர் கிருஷ்ணா ஸ்ரீராம். நான் VIT சென்னையில் லா படிக்கிறேன். ரீசெண்டாக யூடியூப்பில் OPOS கிச்சனோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ இதுவரை நானும் குக் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஹாய், என் பேர் ஸ்ரீகாந்த். நான் வந்து குட்நாடு காலேஜில் வந்து BBA படிக்கிறேன். இதுவரை நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு குக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எதாக ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குக் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி குக் பண்ண போகிறோம்? அந்த பொண்ணு கிச்சனுக்குலாம் போயிருக்கியா? கிச்சன் பண்ணி போன போகிறோம். நீங்கள் தான் குக் பண்ண போகிறோம். இது பேர் தான் குக் பாட். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் பார்த்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டோ ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் இன்னர் வெசல். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஓகே. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ அண்ட் வாட்டர் போடு. போட்டியா? நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடு. நெக்ஸ்ட் வந்து 200 கிராம் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகோனட் போடு. போட்டியா? கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடு நல்லா. சூப்பர். நெக்ஸ்ட் 150 கிராம் ஜாகரி பவுடர் போடு. கடைசியாக ஏலக்காய் போட்டுரு, மேலே போட்டுரு. அவ்வளோதான். ஸோ இப்போது வெசல் எடுத்து உள்ள வை. சூப்பர். அப்படி இந்த குக் பாட்டை இருந்த மாதிரி அப்படி வச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெண்ட் வந்து கரெக்டாக அப்படி க்ளோஸில் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெனு பட்டன் கிளிக் பண்ணு. ஓகே. இப்போ வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணு. ஆப்ஷன்ஸ் வெஜ்ஜுன்னு காட்டுதா? வெஜ்ஜு காமி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடு. டைமர் காட்டுதா? நான் காமிக்குதா? 2 மினிட்ஸ். ஓகே, 2 மினிட்ஸ் முடிஞ்சோடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியதான். அவ்வளோ முடிஞ்சா? அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் முடிஞ்சு. 2 நிமிஷம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? அப்புறம் எப்படி போகுது? காலேஜ்லாம் எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்கூல் மாதிரிலாம் இல்லை. ஸ்கூல் மாதிரிலாம் எப்படா வரும்? நல்லா ஸ்கூலில் தான். ஸ்கூலில் தான் நம்ம ஜாலியாக இருந்தோம். எல்லாம் ஒன்றா இருந்தோம். எதுவும் இல்லை. என்ன காலேஜ் படிக்கிற? அது குட்நாடு படிக்கிறேன். நல்லா சரி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் எப்படி போகுது? ஆன்லைனில் தான் போகுது. ஓப்பனே பண்ண மாட்டாங்க. மேலே தான் போகணும். பார்ப்போம் மேலேயாவது ஓப்பன் பண்ணுவோம். எதுவும் ஓகே தான். அவ்வளோவா இல்லை. நம்ம ஸ்கூல் லைஃப் மாதிரிலாம் வராது. ஓகே. நான் டான்ஸ் வீடியோ தான் வச்சுருக்கேன். நம்ம டான்ஸ் வந்தேன். ஃபோனில் தான் இருக்குது. யார் நீ நல்லா பார்த்தோங்க. நம்ம டான்ஸ்லாம் ஸ்கூல்லேயே ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. ஒரு வீட்டில் தான் வச்சுருக்காங்க. போய் சொல்லு இதை பற்றி. நான் சமையல் தான் பண்ணாமல் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்னு சொல்லி நானும் பண்ணுறேன் வீட்டில். ஓகே. இது மாதிரி சமைச்சிருக்கேன் என்ன? இனிமேல் நான் வந்து சமைச்சே இல்லை. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒன்று கூட சமைச்சது கிடையாது. எல்லாமே சமைச்சே கிடையாது. மேகி கூட போடுறது கிடையாது. மேனேஜ் பண்ணுறது. இப்போ இதில் வந்து வேறு என்ன பண்ணலாம்? வந்து எல்லாமே பண்ணலாம். சாம்பார், அவியல், வேறு ஃப்ரை பண்ணலாம், இந்த கொழுக்கட்டை எல்லாமே எல்லா வகையான இது பண்ணலாம். அதில் எடுத்து வச்சப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் இது பண்ணிவிட்டு வெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலாம். நாங்கள் அந்த நார்மல் குக்கரில் விசில் பார்த்துருக்கல. ஆமாம், நூறுமே அதனால தான். ஸோ இது அமுக்கிட்டு அப்படி வெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணு. சமையல் ஸ்மெல் வருது இல்லை? ஆமாம். ஓகே. நல்ல இது பண்ணி விடு, ஸ்ப்ரெட் பண்ணி விடு, மிக்ஸ் பண்ணு நல்ல அந்த இதெல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல்ல? ஒரு டீஸ்பூன் கீ அப்படியே போடு. ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடு. அவ்வளோதான். இப்போ அழகாக அந்த பவுலில் அப்படி அழகாக போடுப்போம். அவ்வளோதான்.
கோகனட் பூரணம் ரெடி. நீ ஏன் ஒரு டிஷ் பண்ணிட்ட பாரு. ஆமாம், ஏன் ஃபஸ்ட் டிஷ் ஃபஸ்ட் நீயே டேஸ்ட் பண்ணி பாரு, நீ பண்ணல. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நானும் ஒரு வாய்ப்பு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டில். செம்மையா. இது வந்து நார்மலாக இப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி இந்த கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு அதுக்குள்ளே இந்த கோகனட் பூரணம் இருக்குல்ல அதை உள்ள ஸ்டஃப் பண்ணி பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்லாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை தான் படி என்ன ஃபைனஸ் பண்ணிட்டு இது நானே பண்ணது, நானே டேஸ்ட் சாப்பிட்டு போயிருந்தா. ஃபஸ்ட் டைம் நாங்கள் குக் பாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், சீரியஸாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் என்னடா எனக்கு கொஞ்சம் மிச்சம் விடா.